ஹலோ, நான் உங்க பிரியமானவர். நீங்க மனம் திறந்து கேட்கறது என்னோட மனதின் குரல் பாட்காஸ்ட். மெய்யான இன்பம் கேட்டு இருக்க பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு நன்றி. பாட்காஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது கரெக்டா. ஸோ டுடே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான டீப் லவ் பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட முடிய போகுது. அந்த காதல் கதையை சொல்ல நான் ரெடி. ஐ திங்க் கேட்க நீங்களும் ரெடின்னு. ஸோ கேன் வி டைவ் இன்டு தி டேல் ஆஃப் அஞ்சலி அண்ட் அர்ஜுன்? கம், லெட்ஸ் ஸ்டார்ட். கண்மூடித்தனமான காதல், இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், இல்ல நம்மளே கூட அத அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு கண்மூடித்தனமான காதல்ல தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின் அஞ்சலி. அஞ்சலியோட ஆபீஸ் கொலீகா புதுசா ஜாயின் பண்றாங்க அர்ஜுன். ஸோ ஒர்க், டாஸ்க் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அஞ்சலி கூட வர்ச்சுவல் கால்ல ஜாயின் ஆகுறாங்க அர்ஜுன். ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்க அஞ்சலிக்கு அர்ஜுனோட டாக்ஸ், த வே ஹி ஸ்பீக்ஸ், அந்த ஒரு ஜோஷோட, அந்த ஒரு மாதிரி காமெடியா ஹியூமர் சென்ஸோட எல்லாத்தையுமே ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அர்ஜுனோட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னோட டார்க்கர் சைடு கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலி மறக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக அர்ஜுனோட வேர்ட்ஸ்ல அஞ்சலி உருகுறாங்க. ஆனா இது அஞ்சலி மட்டுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அர்ஜுனும் அதே மாதிரி அஞ்சலியோட அட்டென்ஷனை சீக் பண்ண ட்ரை பண்றாங்க. அஞ்சலி அதை டைரக்டா அர்ஜுனுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வெளியில தெரியுது. ஆனா அர்ஜுன் அஞ்சலிக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்றது வெளியில தெரியல. இதுதான் கதையே பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த டார்க்கர் சைட் ஆஃப் ஃபேஸ்ல இருந்த அஞ்சலிக்கு அர்ஜுனோட பேம்பரிங் சைட், அவங்க பேசுற அந்த வே, அட்டென்ஷன் கொடுக்கறது, கேர் எல்லாமே ரொம்ப ஆறுதலா இருக்கு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அர்ஜுன் அஞ்சலிக்கும் அவங்களோட டாக்ஸ், லேட் நைட் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரியாரிட்டை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த அஞ்சலி அர்ஜுன் கிட்ட, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அர்ஜுன் இல்லையே அப்படின்னு சிம்பிளா அஞ்சலியை பிரேக் பண்ணியாச்சு. பட் அதை கண்டுக்காத நம்ம ஹீரோயின், ஓகே ஃபைன், நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன், ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னால இப்போதைக்கு எதுவும் முடிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அஞ்சலிய கூல் பண்றாரு. இப்படியே போற நாட்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ப்ரியாரிட்டி மட்டும் கொடுத்து பேச ஆரம்பிச்ச இவங்க லவ் டாக்ஸ், மீட்டப்ஸ்ல அவங்களோட இன்டிமசி எல்லாமே லவர்ஸ்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. பட் நம்ம ஹீரோ ஸ்மார்ட் காய் ஆச்சு. He never officially proposed. Like a puzzle without the final piece. அஞ்சலியோட மனசு ஒரு கன்ஃபியூஷனாவே, கிளாரிட்டி இல்லாம இருந்தது. பட் அஞ்சலி அவங்க ஹோப்பை விட்டு மட்டும் கொடுக்கவே இல்லை. She was standing only for அர்ஜுன். கண்டிப்பா அவனுக்காக வருவான் அப்படின்ட்டு அர்ஜுனை நினைச்சு அர்ஜுனுக்காக மட்டும் இருந்தான். டேஸ் போக போக அர்ஜுனோட டாக்ஸ் அண்ட் இன்டிமேசி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்க அஞ்சலிக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. என்னடா இவன் நம்ம லவ்வரே இல்லைன்னு சொல்றான், ஆனா லைக் ஒரு உண்மையான லவர் கிட்ட எப்படி பழகணும் அப்படி மட்டும்தான் அவன் பழகுறான். கேட்டா எனக்கு டைம் வேணும்ன்றான் அப்படின்னு எல்லா விஷயமும் குழம்பி ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட் அஞ்சலி அர்ஜுன் கிட்ட திருப்பி ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹை பீக்ல போய் அர்ஜுனை அஞ்சலி ரொம்ப திட்டி விட்டுறா. பட் நம்மளோட அந்த ஸ்மார்ட் காய் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக். ஸோ அந்த ரெஸ்பெக்ட அஞ்சலி பிரேக் பண்ண அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஆல்ரெடி நயன அஞ்சலி அர்ஜுனை டார்ச்சர் பண்ற மாதிரி அர்ஜுன் ஃபீல் பண்றான். அஞ்சலியோட ஸ்டேட் அர்ஜுன் புரிஞ்சுக்கல. இதுல நீ என்னை இப்படியும் பின் பாயிண்ட் பண்ணி திட்டுறியா அப்படின்ற ஒரு கட்டத்துல he got completely அஞ்சலியை அவாய்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அர்ஜுன் கோவத்தோட
யூ ஆர் நாட் மை ஒய்ஃப் ஃபார் எவர், ப்ளீஸ் ஸ்டே அவே அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிட்டான். ஷாக்கிங்கா இருக்கா? அஞ்சலிக்கும் அதே மாதிரிதான் இருந்தது. ஓகே, அஞ்சலிக்கு பிளாங்க் ஆகி என்ன பண்ணன்னு தெரியாம, அர்ஜுன் ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சன். அவன் வந்து இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஒன்ஸ் நான் அவனை திட்டினதும் அவன் வந்து கம்ப்ளீட்லி அந்த திட்டினதை மட்டும்தான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இஸ் மூவிங் அவே ஃப்ரம் மீ. ஒன்ஸ் அது வந்து என்னோட ஸ்டேட்டை அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு he will come back to me. என்னோட லவ் அவனுக்கு புரிய வைக்கும். he is mine, he is only for me அப்படின்னு அவனை ரொம்ப இப்பதான் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அர்ஜுன் அந்த கோபத்துல அஞ்சலி கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி லவ், அந்த அதுக்காக. ஏன்னா லவ் ரொம்ப நாளா தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்குமே அவன் வந்து நீ வேணாம், எனக்கு உன பிடிக்கலன்னா போலியே. ஸோ திட்டினது ஐயாக்கு சுருடையே இருக்கு. ஐயா கத்திட்டு இருக்காரு. ஸோ பேசுறத நிறுத்தி அஞ்சலி பிரேக் ஆகி அழறா. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருக்கா. அவளால வேலை சரியா பார்க்க முடியல. இதே மாதிரி இருந்து ஒரு நாள் எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு அவ விட்டுட்டு வேற வேலைக்கு மூவ் பண்ணிடலாம். என்னால அர்ஜுனை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டா அந்த அஞ்சலியை பார்த்துட்டு ஒரு நாள் அர்ஜுனே வந்து ஓகே ஃபைன், நான் உங்க கூட பேசுறேன், பட் என்னால உங்க கூட லைஃப் பார்ட்னராலாம் இருக்க முடியாது. பிகாஸ் த வே யூ ஸ்டாண்ட் ஃபார் மீ, எனக்காக அழறது, எனக்காக எல்லாமே பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்ன மட்டுமே முழுசா நம்பி இருக்க. இந்த நம்பிக்கை நான் உனக்கு கொடுத்த ஹோப், நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்டிமசி, லவ் டாக்ஸ் எல்லாமே நான் கொடுத்த ஹோப் தான். அது எனக்கு நல்லா புரியுது. அது ஏன் தப்பு தான், அதையும் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு இப்பதான் அது ரியலைஸ் ஆகுது. பட் என்னால உங்க கூட லவ்வரா இருக்க முடியல. ஐ டோன்ட் நோ வை. யூ டிசர்வ் சம்திங் பெட்டர். என்னால உன் லவ்வுக்கு ஏற்ற அளவுக்கு லவ் கொடுக்க முடியும்ன்ற ஒரு இதுவும் எனக்கு இருக்கு. அட் த சேம் டைம் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் என்னால முடியல. ஐ எம் சோ சாரி. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டரா அட்லீஸ்ட் உங்களோட இந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வைக்கிறதுக்காகவாது நான் உங்க கூட இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா சொல்லு, நம்ம பேசலாம் அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்றான். அஞ்சலியும் ஓகே, இப்படியாவது அவன் மனசை மாத்தலாம். அவனுக்கு இருக்க அந்த சுருன்னு ஏறின அந்த கோவம் தானே அவனை என்னை வெறுக்க வச்சது. ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அவனை புரிஞ்சுக்கிட்டானா என்னை திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு அல்பத்தரமான ஒரு நம்பிக்கையில அவனும் ஓகே ஃபைன் நம்ம பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸாவே 2 பேரும் பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாவே பழகுறாங்க. ஆனா சிங்கிள் பிரெத் கூட அர்ஜுனுக்காக மட்டும்தான்ற மாதிரி அவனை அவ்வளோ லவ் பண்றா. அந்த டைம்லயும் நம்ம ஹீரோயின் ஒரு 4 வருஷம் இதே மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்றாங்க. பட் அப்பப்போ ஒரு ஆர்குமெண்ட், அப்பப்போ ஒரு குட்டி ஃபைட். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஆர்குமெண்ட் அண்ட் ஃபைட், தே டூ ஹேவ் த குட் மூமெண்ட்ஸ் ஆல்சோ. லைக் அந்த லவ் இன்டிமேசி மூமெண்ட்ஸ் இல்லைனாலும் அந்த குட் மூமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி கலந்த கலவையா 4 வருஷம் இட் வாஸ் ரன்னிங் அப். ஒரு 4 வருஷத்தோட எண்ட்ல ஒரு நடுவுல அவங்க மீட்டிங்ல அர்ஜுனோட பிஹேவியர்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அஞ்சலி நோட் பண்றா. பட் ஸ்டில் அர்ஜுன் அவன் வாய திறந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லாத வரைக்கும் அஞ்சலி அர்ஜுனை நம்ப ரெடி இல்லை. ஏன்னா நிறைய நாள் அர்ஜுனை நம்பி அவனும் அவளுக்காக இருக்கா நம்பி அவன் ஏமாந்திருக்கா. ஸோ அர்ஜுன் சொல்லிட்டோம் நான் நம்ப ஆரம்பிக்கிறேன்னு அவன் ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கா. அவனோட சேஞ்சஸ் அவன் வந்து மொத்தமா அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஸ்டில் அர்ஜுனோட பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அர்ஜுன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாசமா பார்த்துக்கிட்டு அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுறதுல இருந்து, நிக்நேம் சொல்லி கூப்பிடுறதுல இருந்து, ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன அந்த லவ் கெஸ்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த லவ் கெஸ்டர்ஸ் அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் அர்ஜுனோட ஃபேஸ் இப்ப இருக்கு. இதெல்லாம் பார்த்து அஞ்சலிக்கு ஒரு நிறைய ஹோப் வருது. பட் ஸ்டில் அவ பயப்படுறா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. ஆனா அந்த ஹோப் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 4 வருஷத்துல அஞ்சலி ஒரு சமயம் டவுனா இருக்கும் போது அர்ஜுன் கிட்ட பேம்பர் பண்ண சொல்லி கேட்டாலும் அர்ஜுன் இஸ் நாட் ரெடி டு டூ தட். அவன் வந்து அதை அவாய்ட் பண்ணானே தவிர அஞ்சலியை பேம்பர் பண்ணவே இல்லை. பட் இப்போ அஞ்சலி கேட்காம இஸ் டூயிங் எவ்ரி திங் ஆகும் போது அஞ்சலிக்கு அந்த ஹோப் இட்ஸ் ஜென்ரல் ரைட். உங்களுக்கு நீங்களா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க என்ன நினைப்பீங்க, வா இஸ் மைண்ட், இஸ் கமிங் பேக் டு மீ. அந்த ஃபீல், அந்த ஒரு ஏக்கம் அவ கண்ணுலயும் அவளோட மனசுலயும் அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோப் அண்ட் ஸ்மைல் அஞ்சலிக்கு வரும்போது நீ சிரிக்கிறியா, நான் உன்னை சிரிக்க விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி கடவுள் ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. ஆனா அது நல்லதுக்கு தான். அன்னைக்கு அஞ்சலிக்கு புரியல. பட் என் கடவுளையே நீ இப்படி போட்டு சாகடிக்கிறேன் அன்னைக்கு அந்த கடவுளை போட்டு திட்டி அழுது அஞ்சலி ஃபீல் பண்ண. இப்படி என்ன ஆச்சு, மீரான்னு ஒரு பொண்ணு அர்ஜுன் ஆஃபீஸ்ல நீ ஜாயின் பண்ணிருக்க. இது தெரியாத அஞ்சலி அர்ஜுனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஒரு நாள் மீரா அர்ஜுனை ரொம்ப ஒரு மாதிரி லவ் மோட்டிவ்ல கமெண்ட் பண்றத பாக்குறேன் அர்ஜுனோட போஸ்டுக்கு.
சரி, அதுவும் கண்டுக்காத நம்ம ஹீரோயின் ஒரு அவளுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் உள்ளே போயிட்டு மற்ற கோர்ஸ்லாம் பார்த்தா சும்மா வேற மாதிரி லவ், அவங்க 2 பேரையும் அவங்க ஃபீல் பண்ற மாதிரி, அர்ஜுனுக்கு மீரா வந்து ஃபீல் பண்ற மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு. இது அவளுக்கு புரியல, என்னடா இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு. சரி, ஓகே, அர்ஜுன் நம்ம தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு அவளும் பொறுமையா இருந்து ஒரு நாள் அவ வெடிச்சு அர்ஜுன் கிட்ட டைரக்டா, யார் இந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளோட போஸ்ட் எல்லாமே என்ன லவ் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கு, நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்து, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், உனக்கு லவ் பண்ணணும் கூட பண்ணிக்கோ, அதை என்கிட்ட சொல்லிடு, இதே மாதிரி உனக்கு லவ் பண்ண வேணாம்னு நீ நினைச்சேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணு கிட்ட போய் என்னால யாரையும் லவ் பண்ண முடியாதுன்றதை தெளிவா சொல்லிடு, அந்த பொண்ணு உன் மேல ஒரு விம்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு அந்த பொண்ணை பத்தியும் நினைச்சு, இவனை பத்தியும் பேசி, அவளை பத்தியும் நினைச்சு, எல்லாத்தையும் யோசித்து ஒரு ஒரு வேர்டிங்ஸ் வந்து நம்ம அஞ்சலி அர்ஜுன் கிட்ட பேசணும். அதுக்கு அர்ஜுன், லூசா நீ, அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் இப்படிதான் சும்மா க்ளோஸ், 8 வருஷமும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்படிதான் பேசிப்போம், இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அஞ்சலிக்கு ஒரு ஷாக், காலேஜ் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஓகே, காலேஜ் ஃப்ரெண்ட் இப்போ நியூவா ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃபைன். அஞ்சலிக்கு ஒரு சின்ன காம் டவுன், ரிலாக்ஸேஷன் ஒரு மோட் உள்ள போடணும், ஓகேன்ற மாதிரி. காலேஜ் ஃப்ரெண்டுன்றதுனால அந்த அக்செப்டபிலிட்டி அவளுக்கு வர ஆரம்பிக்குது, அவ ஒன்றும் புது பொண்ணு கிடையாது அப்படின்றதுனால. ஆனா முழுசா ரிலாக்ஸ் ஆகாத அஞ்சலி கீப் ஆன் அவளோட இன்ஸ்டா போஸ்ட் ஸ்டோரிஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் the answer is ending only with மீரா wasn't in love with அர்ஜுன். வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய ஃபைட், ஒரு வாட்டி டேய் பாருடா, இப்படி கூட ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் போடுவா உனக்காக, இதை நீ போய் ஃப்ரெண்டுன்னு சொல்ற திருப்பி. பட் அர்ஜுன் இஸ் வெரி அடமன்ட் சேயிங் தட் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நீ தான் லூசுத்தனமா யோசிக்கிற, நீ தான் பைத்தியக்காரி மாதிரி பண்றேன்னு அஞ்சலியை திட்டி அஞ்சலியை பின் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு லவரான என்னையே நீ சந்தேகப்படுறியா? உனக்கு எப்படி உன்னால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுது? அந்த மாதிரி அஞ்சலிய வந்து தப்பா பேச ஆரம்பிச்சான். நானா இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஒரு மாதிரி போஸ்ட் போடும்போது அதுல கண்டிப்பா அந்த கெஸ்டர்ஸ் நம்மளுக்கு புரியும். ஓகே, இது வந்து ஒரு லவ் கெஸ்டர் தான், ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு மாதிரி போடலாம். டெய்லியும் எவனோ ஒரு பையனுக்கு ஒரு லவ் கெஸ்டர்ல ஒரு பொண்ணு எதுக்கு போட போறா அவ லவ் பண்ணாம? இது அஞ்சலிக்கு தெளிவா புரியுது. பட் ஸ்டில் அர்ஜுன் மேல இருக்க நம்பிக்கை, அர்ஜுன ப்ளீஸ் அதை ஏன்னு பாருன்ட்டு ஒரு காமா தான் கேட்கறா. பட் அர்ஜுன் அதையே ஒரு ஃபைட்டா எடுத்துட்டு அஞ்சலிய பின் பாயிண்ட் பண்ணி திட்டுறது கத்துறதுன்ட்டு பண்றான். பட் எவ்வளவு கேட்டாலும் இந்த வேர்ட் இஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஓகே, அஞ்சலி கம்ப்ளீட்டா அர்ஜுனை வந்து நம்பி ஃபைன், அவனே இல்லைன்னும் போது நான் அவனை நம்ப ரெடி. இருந்ததுன்னா அவன் சொல்லியிருப்பான், அவனை ஏமாத்த மாட்டான். அர்ஜுன் மேல முழு நம்பிக்கையை வச்சு அஞ்சலி ரிலாக்ஸ் ஆகுறான். பயம், அழுக எல்லாம் இருந்தாலும் அந்த தடுமாற்று நிலையில தான் நிக்கிறான். அர்ஜுனை டெஸ்ட் பண்றான். அஞ்சலி வந்து வேற ஒரு சிட்டி, நியூ சிட்டிக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஃபார் அ நியூ ஜாப். அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை வச்சு நான் அவனை விட்டு எவ்வளவு தள்ளி போனாலும் அவன் எனக்காக இருப்பான்னு நம்பி அர்ஜுனை மீட் பண்ணி அர்ஜுன் கிட்ட பேசி அவனை அந்த லவ் மூமெண்ட்ஸ், நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன், இந்த மாதிரிலாம் அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அர்ஜுன் கிட்ட இருந்து கிளம்புறான். டேஸ் கொஞ்சம் மூவ் ஆகுது. ஒரு நாள் ஒரு ஈவினிங், ஒரு காமான ஈவினிங், ஆஃபீஸ்ல இருந்து அஞ்சலி வீட்டுக்கு வரும்போது ஒரு பிஸி ரோட் கிராஸ் பண்றான். ரோட் கிராஸ் பண்ற அந்த ஒரு மூமெண்ட், அந்த கண் நினைக்கிற நொடியில ஒரு பஸ் திடீர்னு வந்து அவன் முன்னாடி நிற்கும். இந்த நூல் இருக்கிற நூல், அந்த நூல் கூட போக முடியாத அளவுக்கு அந்த பஸ்ஸும் அஞ்சலியும் பக்கத்துல அப்படியே பிளாங்க் ஆகி ஃபிளாஷ் மூமெண்ட்ல அஞ்சலி கை கால் எல்லாம் அப்படியே உதறுது. அவளால அங்க நிக்க முடியல. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாரும் அதை கத்துறத பார்த்துட்டு அவ திருப்பியும் ரோட அந்த சைடு கிராஸ் பண்ணாம திருப்பி வந்த வழியிலே கிராஸ் பண்ணி ஓடி அப்படியே நின்று அழறா. அவளால வந்து அந்த பிரீத் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி பிரீத்திங் ஹெவி ஆகுது. அர்ஜுனுக்கு கால் பண்ணி 3 அழறா. நடந்ததை சொல்றா. அர்ஜுன் காம் டவுன் பண்றான். இதை பாருமா, நீ வந்து சேஃப் தான். ஸோ யூ டேக் அ டீப் பிரெத். வீட்டுக்கு போ, நான் விட்டு பேசிட்டே இருக்கேன். வீட்டுக்கு போற வரைக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, தண்ணி குடி அப்படின்னு அவன் மேக்கிங் ஹர் காம் டவுன். அவளும் கொஞ்சம் காமாகி ஷீ இஸ் மூவிங். வீட்டுக்கு போறா. கால் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா படுக்கிறான். படுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா ஒரு 1 hour அவ எத்த பத்தியுமே யோசிக்காம அந்த பயத்துல இன்னும் அவளை மீளல. ஸோ அப்படியே அந்த பயத்திலேயே ஒரு மாதிரி நிம்மதியா படுத்துட்டு இருக்கா. படுத்து முடிச்சுட்டு அவ எழுந்துக்கும் போது அவ பாக்குற ஒரு விஷயம், இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம், சிம்பிள். இது மட்டும்தான் அவளோட தாட்.
இப்படி செத்தே போயிருக்கலாமேன்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? இந்த லேட்டர் நைட் நம்ம அஞ்சலி கொஞ்சம் காமாகி எழுந்து ஓகே ஃபைன் இன்ஸ்டா ஓபன் பண்றான். எஸ், நீங்க நினைக்கிற ஒரு பாயிண்ட் தான், பட் டிஃப்ரெண்டான பாயிண்ட், டிஃப்ரெண்டான. மீரா அர்ஜுனை அட்டாக் பண்ற, அர்ஜுன் மீராவை அட்டாக் பண்ணியிருக்கான். ஷாக்கிங்கா இருக்குல்ல? எஸ், ஷாக். அஞ்சலிக்கு ஒரு பிக் ஷாக். அர்ஜுன் டைரக்டா மீராவை ஒரு லவ் சாங்ல டேக் பண்ணி அஞ்சலிய ஹைட் பண்ணி போட்டிருக்கான். பட் அஞ்சலி ஃப்ரெண்டு மூலியமா அத பாக்குறா. நான் தேடி திரியும் வாழ்வே நீ தானே, டேக் மீரா. இது வர அர்ஜுன் மீராக்காக ஒண்ணுமே போட்டது கிடையாது. மீரா அர்ஜுனுக்காக போட்டதை பார்த்து உடஞ்சு போன நம்ம அஞ்சலி இன்னைக்கு அர்ஜுனே மீராக்காக போட்டதை பார்த்து செத்துட்டாங்க பொண்ணு. நம்மளுக்கே அது இப்படி இருக்கும் போது யோசித்து பாருங்களேன். அஞ்சலி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அர்ஜுனுக்கு கால் பண்ணி என்னடா இது, என்னை ஏமாத்திட்டியா, ஏன் இப்படிலாம் பண்ற, எதுக்கு என்ன, நீ உன்னை எவ்வளவு நம்பின, இவ்வளவு அழுது இருப்போம். பட் நம்ம அஞ்சலி பிக் நோ டு ஆல் திஸ் சொல்ற மாதிரி சிங்கிள் வேர்ட் கூட அர்ஜுன் கிட்ட கேட்கல. அழுதா, கத்தர்னா, பட் அவளுக்குள்ள இத கேட்டு அவனை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறேன், நான் எவ்வளவு மென்டலி டவுன் ஆகுறேன், எவ்வளவு என்னோட கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், டிஸ்டர்ப் ஆகுறேன், டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன்னு அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும் மீராவால. சோ இந்த மீரான்ற கேரக்டரால என்னோட பாதிப்புகள் என்னன்னு தெரிஞ்சும் என்ன பின் பாயிண்ட் பண்ணி என்ன திட்டி அவன் அவ்வளவு கான்பிடென்டா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றானா, கண்டிப்பா அவன் வந்து என்னை ஏமாத்த மாட்டான். அவன் மைண்ட் கூட சொல்லுது அர்ஜுன் ஏன் மீராவை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அவளும் நினைக்கிறா ஓகே அர்ஜுன் லவ் பண்ணலாம் மீராவை, அதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அவன் என்ன சீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட இவ்வளோ ஒரு ஸ்டேட்டை தெரிஞ்சோ என்னை இவ்வளோ அவன் வந்து கீழே கம்மியை விடுற அளவுக்கு என்ன பேசி என்ன ஹர்ட் பண்ணி ஒரு பொய்ய எடுத்துட்டு வந்து வைக்கிறான்னா, அப்போ அது உண்மையாதான் இருக்குமே தவிர அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணுல ஹவு டஸ் இவ்வளோ ஒரு 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 கிளாரிட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கிளாரிட்டியான ஒரு போஸ்ட், ஸ்டில் அவனோட நம்பிக்கையை பாருங்களேன். ஹேட்ஸ் ஆஃப். அந்த அளவுக்கு அவன் சென்டர் ஆஃப் தி வேர்ல்டா அர்ஜுன் மட்டும்தான் பாக்குறான். அவன் தான் என்னன்னா பண்ணி உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. நீ அவளை லவ்வே கூட பண்ணி உனக்காக நான் வந்து அவளுக்கு கூட சேர்த்து வைக்கிறேன், அது கூட அஞ்சலி பண்ண ரெடி. பட் ஆனா அர்ஜுன் சொல்லிட்டாங்க, சோ ஐ ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு அஞ்சலி அர்ஜுனை நம்புறா. அவனோட ஹாப்பினஸ், அவன் சிரிச்சா போதும், அவன் சந்தோஷம் தான் எல்லாமே. இப்போ நான் அவனை கேட்டு அவனை ஹர்ட் பண்ண கூட நான் ரெடி இல்லை, நான் ஹர்ட் ஆகிக்கல. இந்த அளவுக்கு அவனை லவ் பண்றேன் இந்த அஞ்சலி. இந்த ஒரு பிரேக்கிங் மூமெண்ட்ல ரொம்ப ஏக்கமா அர்ஜுனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அஞ்சலி அர்ஜுன் கிட்ட கேட்கிறான். அர்ஜுனா ஓகே ஃபைன் மீட் பண்ணலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் கால் பண்ணி நம்ம போகணும் இருந்த அந்த கோயிலுக்கு வரியா அப்படின்னு கேட்கிறான். அஞ்சலியோட ஃபேஸா டர்ன்ஸ் பிங்க் அண்ட் ஹாப்பினஸ். டெம்பிள் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு கப்பலா ஒரு டிசிஷனோட ஒரு நான் தான் உனக்கு நீதான் எனக்குன்னு முடிவெடுக்கும் போது போகணும்னு இருந்த ஒரு டெம்பிள். அவங்க இஷ்டத்துக்கு சுத்தி இருக்காங்க, கோயிலுக்கும் நிறைய தூரமா இருக்க கோயிலுக்கும் போயிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கோயிலுக்கு மட்டும் அர்ஜுன் வர அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா அது லவர்ஸா போகணும்னு அவங்க பேசி வச்சிருந்தாங்க. பட் இப்ப அர்ஜுனே அங்க மீட் பண்ணலாம், நீ சென்னை வா, வந்ததுக்கு அப்புறம் சொல்ல அந்த கோயில்ல மீட் பண்ணலாம்னு சொல்றப்போ அஞ்சலிக்கு தலைக்கால் புரியல. அவனோட எல்லாமே வேற லெவல்ல போகுது. அந்த நாள் வர வர அவளுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகுது. சென்னை வரா, அந்த கோயிலுக்கு போறா, செம்ம மழை. அர்ஜுன் அப்படியே ஷுவர் ஆகி ட்ரென்ச் ஆகி பைக்ல வந்து இறங்குறான். ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி இருக்கு அவளுக்கு. ட்ரீம் பண்ண அந்த நிமிஷம் எல்லாமே அப்படியே வந்து அவளுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. கோயிலு, அந்த ப்ரீஸ், என் முன்னாடி அர்ஜுன், அவ அர்ஜுனை பாக்குற அந்த கண்ணு, அர்ஜுன் அவளை பாக்குறது,
பொண்ணு அப்படியே பூரிச்சு தள்ளிட்டு நிக்கிறா. 2 பேரும் போறாங்க, கோயில சுத்துறாங்க, சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும் போது கூட அர்ஜுன் கண் விளங்குது. இது ஏன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நின்ன அஞ்சலி ஓகே ஃபைன் எதுவும் கேட்காம கடவுள்கிட்ட ரொம்ப நன்றி, நான் கேட்ட மாதிரி நீ அவனை என்கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு கடவுளுக்கு அவ்வளோ ஒரு நன்றி சொல்றா. சந்தோஷத்துல அவங்க கூட அப்படியே போயிட்டே இருக்கா. முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. சும்மா ஜென்ரலிஸ்டிக்கா பேசிட்டு அர்ஜுனோட கையை கெட்டியமா பிடிச்சு அவன் தோல்ல அப்படியே சாயிரா. ஃபியூச்சர் அப்படியே அந்த கனவு உலகத்துல அவன் அவ்வளோ ட்ரீம்ஸ்ல அவன் தோல்ல சாஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் போலாம் அப்படின்னு சொல்றான். அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுடா சொல்லுடான்னு அவன் அந்த ஏக்கத்தோடையே பாக்குறான், வெண் வெண் அப்படின்ற மாதிரி. பட் அர்ஜுன் எதுவுமே சொல்லாம சைலண்டா நடந்து வெளியில வந்துட்டான். அஞ்சலி ஒண்ணுமே புரியாம அவன் பின்னாடியே போறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் பர்ஸ் எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு காப்பு எடுத்து அஞ்சலி கையில கொடுத்துட்டு நிக்கிறான். அஞ்சலியோட ஃபேஸ் இது எதுக்குன்னு புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஒருவேளை நான் போட்டு விடணுமோ அப்படின்னு அஞ்சலியோட மைண்ட் உள்ள சொல்லுது. போட்டு விடணுமா, என்னது இது, எதுக்கு இது? பிகாஸ் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ஸோ அதனால நான் போட்டு விடணுமோ அப்படின்னு அஞ்சலி யோசிக்கிறா. பட் அவள் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவளோட யோசனைக்கும் அவளோட ஸ்மைலுக்கும் கூட இடம் கொடுக்காத அளவுக்கு அர்ஜுனும் மின்னும் முழுங்கி ஒரு கில்ட்டோட ஒரு வார்த்தை சொல்றான். என் கையை நான் ஒருத்தி பிடிக்கும் போது உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்க சொன்னேன். இந்த கப் புரியல. இந்த கதையை அப்படியே ரீவைண்ட் பண்ணா லாங் பேக் அர்ஜுனோட பர்த்டே அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்ட டைம்ல அஞ்சலி ஒரு காப்பை அர்ஜுனுக்கு கிஃப்ட் பண்ணி, நான் தான் உங்க கூட இல்ல, கீஸ் இந்த காப்பாது உங்க கூட இருக்கணும் அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்லி கொடுக்குறான். பட் அர்ஜுன் அதை போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பேசாலும் அர்ஜுன் அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு நாள் அஞ்சலி அர்ஜுன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறா, இன் கேஸ் லைஃப்ல நான் தேவையில்லைன்னு நீ டிசைட் பண்ணது உண்மைனா உண்மையா பொய்யான்னு நான் என் மைண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்க ரெடி இல்லை. பட் அது உண்மையா இருந்தாலும் உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு இங்க வரைக்கும் இல்லை. இன் கேஸ் ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல என்டர் ஆனும் அந்த பொண்ணு கையை நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கையில இருக்க காப்ப நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ப்ராமிஸும் வாங்கியிருக்கான். கண்ணு கலங்குதா எல்லாரும்? அப்போ அந்த மோமெண்ட், அந்த செகண்ட் அஞ்சலி என்ன ஆகிருப்பா? பிணமா நடந்தாங்க அந்த ஹீரோயின். அர்ஜுன் என்ன ஏதுன்னு கூட அவ கேட்கல. கண்ணு கலங்கி அர்ஜுன திரும்பி கூட பார்க்காம சைலண்டா நடந்து போயிட்டான். அர்ஜுன் கத்தி கூப்பிட்டு பின்னாடியே வந்தாலும் அஞ்சலி என்னன்னு கூட கேட்கல. நொறுங்கி உண்மையான ஒரு நடப்பணமா நடந்து போயிட்டா. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னதுதாங்க, அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். காதல்னு சொல்லும் போது அது ஒரு தாப்பால் இல்லாத வீடு மாதிரி. ஈஸியா யார வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிடலாம். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா சப்ப மேட்டரு சால்ட் வாட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அத கூட அப்படின்றதுக்குள்ள முடிச்சு வைப்பாங்க ஒரு அன்புக்காக. அவ்வளோ ஒரு பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அந்த அன்பிற்கு உண்டு. ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தையும் அழிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் நம்பிக்கை துரோகம். அதுதான் திருவள்ளுவரும் சொல்றாரு, நீலி கண்ணீர் விட்டு ஏமாத்துறாங்கன்னு தெரியறப்போ அன்பு எவ்வளவு டீப்பா இருந்தாலும் அது பிரேக் ஆகிடும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்ம அஞ்சலியோட லவ்வும் உடைஞ்சிருச்சு. ஆனா அவ இவ்வளோ நாள் என்னடா நடக்குதுன்னு தெரியாம இருந்தா தெரியுமா? அதுக்கு ஒரு கிளாரிட்டி, அவளோட இன்னர் பீஸ் இதெல்லாம் அவளுக்கு கிடைச்சது.
அர்ஜுன் பேசின வார்த்தை, காமிச்ச அன்பு எல்லாமே போய் நாடகம் புரிஞ்சு ஏன் அர்ஜுன் மேல ஏதோ ஈகோல பண்றான்னு நம்மள அனுஷ்லிக்கு எதுவுமே ஈகோ கோவம் அப்படியெல்லாம் இல்லை. அவன் என்ன மொத்தமா ஏமாத்திருக்கான்னு புரிஞ்சப்போ அவ எவ்வளோ அழுது உடைஞ்சு நொறுங்கி இருந்தாலும் இன்னைக்கு அவளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை தேடி கண்டுபிடிச்சு ஹீல் ஆயிருக்கான். சம்டைம்ஸ் ஒரு ஹார்ட் பிரேக் தான் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது உனக்கு புரிய வைக்கும். ஸோ இந்த செல்ஃப் லவ் நம்மளுக்கு கண்டிப்பா காமிச்சிருக்கணும் அப்படின்றத அஞ்சலிக்கு ஒரு லெசனா அமைஞ்சது. இதுதான் நம்ம அஞ்சலி அர்ஜுனோட டெய்ல். உனக்கென நான் எனக்கென யாரும், தி ஸ்டோரி டைட்டில். இந்த கதைக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம எவ்வளோ லவ் பண்றோம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதே சேம் ஈக்வாலிட்டி நீ உன்னை எவ்வளவு லவ் பண்ற அப்படின்றதும் முக்கியம். அஞ்சலி மாதிரி கண்மூடித்தனமா லைஃப்ல நம்ம லவ் பண்ணா அந்த லவ்க்கான ஒரு வேல்யூ உனக்கு உன் லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். அது அவங்க கிட்ட இருந்தே திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி வேணுமா, அதை தாராளமா கிளாரிஃபை பண்ண கொஸ்டின் கேளு. ஐயோ அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ, அச்சோ அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ, நம்ம அவங்கள தப்பா நினைக்கிறோம்னு ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு உன்னை நீ போட்டு சாகடிச்சுக்காங்க. எஜுகேஷனே இல்லாம அந்த கிளாரிட்டிக்கு தேவையான ஒரு கிளாரிஃபிகேஷனை தெளிவா ஹர்ட் ஆகாத மாதிரி சாஃப்டா பொறுமையா உன்னோட கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கறது தான் உன்னோட செல்ஃப் லவ்க்கு நல்லது, உன்னோட இன்னர் பீஸ்க்கு நல்லது. அதுதான் உன்னோட செல்ஃப் லவ். இன்கேஸ் அந்த இடத்துல அந்த ஆப்போசிட் பர்சன் என்னையா நீ கேள்வி கேட்கிற சி அப்படின்ற மாதிரி சொன்னா இட்ஸ் காமன். எல்லாருக்குமே அந்த டைம் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னேன். பட் அதை நீ புரியவே இப்பயும் புரிஞ்சுக்காம அவன் உன காரி துப்புனான்னு வைங்க, அவன் எப்படி உனக்கு ஒரு உண்மையான லவரா இருக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்க, கண்டிப்பா புரியும். இது எக்ஸ் பர்சன் நம்மள இவ்வளவு நம்புறாங்களே அப்படின்னு ஒரு ஒய் பர்சன் அவங்கள அவ்வளோ ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். எங்க உடம்ப அனுபவிச்சு யூஸ் பண்றது மட்டும்தான் இந்த வே ஆஃப் யூஸ் அப்படின்னு யாரு சொன்னா? அதுக்கு மட்டும்தான் நம்ம போராடணும், நீதி கேட்கணும், நியாயம் கேட்கணும். எந்த சட்டத்துல இருக்கு அப்படிலாம்? அது மட்டும்தான் தப்பா? மனசும் பாசத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது கூட குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையில உங்களோட பாயிண்ட் என்ன? அஞ்சலி பண்ணது தப்பா, அர்ஜுன் பண்ணது தப்பா? அர்ஜுனோட கேரக்டரை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அஞ்சலி அர்ஜுன் கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீ என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு போகணும்னு நினைக்கிறீங்களா? தண்டனை அர்ஜுனுக்கு கிடைக்கணுமா, கிடைக்க கூடாதா, இல்ல அர்ஜுன் கரெக்டா தான் இருந்திருக்கானா? இப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க செல்ஃப் லவ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி லைஃப்ல ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ தட் உண்மையான அன்பு உண்மையா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க ஆசைப்பட்டேன். கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கம்மிங் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ until that, stay tuned to மெய்யான இன்பம் பாட்காஸ்ட். இது உங்கள் பிரியமானவளின் தனிமையை இனிமையாக்கும் நேரம். தேங்க்யூ.